புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலில் நுழைந்து தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வரானதும் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டார். அதே சமயம் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் தவறாமல் கலந்து கொண்டு தன்னை வாழ வைத்த சினிமாவிற்கு தொடர்ந்து பெருமை சேர்த்து வந்தார். அப்போது எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருந்த சமயம். அதற்காக திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பாராட்டு விழா எடுத்தனர். இப்போது நேரு ஸ்டேடியம் இருக்கும் இடம் அப்போது காலி இடமாக இருந்தது. அங்கே மிகப்பெரிய அரங்கம் போடப்பட்டு அங்குதான் எம்ஜிஆருக்கான பாராட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பாரதி ராஜா, பாக்யராஜ், டி ராஜேந்தர் என்று எம்ஜிஆர் மீது மரியாதை கொண்ட அனைவரும் வந்து மனதார வாழ்த்தினார்கள். நடிகை ரேவதி உட்பட பலர் நடனம் ஆடினார்கள். இந்த விழா நடப்பதற்கு 2 தினங்கள் முன்பு அடையாறு பார்க் ஷெரட்டன் ஹோட்டலில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் நடைபெற்றது. அங்கேயும் திரையுலக பிரபலங்கள் குவிந்திருந்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்போது முதல்வர் என்பதால் இதுபோன்ற ஹோட்டல் நிகழ்ச்சிக்கெல்லாம் வரமாட்டார் என்கிற நினைப்பில் ஜெய்சங்கர் உள்ளிட்ட ஒரு சில நடிகர்கள் ஹோட்டலில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக திடீரென்று புரட்சி தலைவர் அங்கே வந்துவிட்டார். அந்த சமயத்தில் இலங்கை பிரச்சனை உச்சத்தில் இருந்ததால் அவர் கருப்பு உடையில் வந்திருந்தார். அவர் வந்ததுமே அனைவருமே அவருடன் சேர்ந்து படம் எடுத்துக்கொள்ள விரும்பினார்கள். ஜெய்சங்கர் மட்டும் ட்ரிங்க்ஸ் அடித்திருந்ததால் வாடை காட்டி கொடுத்து விடுமே என நினைத்து எம்ஜிஆரிடமிருந்து தூரத்திலேயே நின்று விட்டார். அப்போது ஒவ்வொரு திரைப்பட கலைஞர்களாக வரிசையில் வர அவர்கள் தோள் மீது கை போட்டு போட்டோவுக்கு எம்ஜிஆர் போஸ் கொடுத்தார். அவரது ஆஸ்தான புகைப்பட கலைஞரான சங்கர் ராவ் ஒவ்வொருவரையும் போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது டைரக்டர் பாலு மகேந்திரா எம்ஜிஆர் அருகில் வந்ததும் முந்திக்கொண்டு எம்ஜிஆரின் தோள் மீது கை போட்டு விட்டார். அவர் தோளில் கை போட்ட அடுத்த நிமிடமே பட்டென்று எம்ஜிஆர் அவரது கையை தட்டிவிட்டார். ஆனால் தொடர்ந்து வரிசையாக போட்டோ எடுத்துக்கொண்டிருந்த சங்கர் ராவ் அவசரத்தில் இதையும் டக்கென படம் எடுத்து விட்டார். அப்படி இவர் போட்டோ எடுத்ததையும் எம்ஜிஆர் கவனித்து விட்டார். பாலு மகேந்திராவிடம் எம்ஜிஆர் அப்படி நடந்து கொண்டதுக்கு காரணம் இருக்கவே செய்தது. பாலு மகேந்திராவின் ஆஸ்தான நடிகை என்று சொல்லப்பட்ட, கிட்டத்தட்ட அவரது மனைவியாக வாழ்ந்தவர் என்றும் சொல்லப்பட்ட நடிகை ஷோபாவின் தற்கொலை மரணம் தமிழகத்தை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருந்தது. இன்னும் சில பேர் நடிகை ஷோபா பாலு மகேந்திராவால் தான் கொலை செய்யப்பட்டார் என்றும் கூட பேசப்பட்ட நேரம் அது. அதனால் போலீசாரின் சந்தேக வளையத்தில் தான் பாலு மகேந்திரா அப்போது இருந்தார். அந்த சமயத்தில் எம்ஜிஆர் முதல்வர் என்பதால் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க அப்படி எம்ஜிஆரின் தோள் மீது கை போட்டு அவருக்கு நெருக்கமானவராக காட்டிக்கொள்ள இப்படி போட்டோ எடுக்க நினைத்திருக்கிறார் பாலு மகேந்திரா என்று அப்போது பலரும் முணுமுணுத்தனர். எம்ஜிஆர் எவ்வளவு பெருந்தன்மையாக எல்லோருடைய தோளிலும் கை போட்டு போட்டோ எடுக்கிறார், அதற்காக அவர் தோளிலேயே கை போடலாமா என்று பலர் பாலு மகேந்திராவை அதன் பிறகு சத்தம் போட்டனர். அந்த விழா முடிந்த அன்று இரவு 11 மணிக்கு அந்த புகைப்பட கலைஞர் சங்கர் ராவ் வீட்டு கதவு தட்டப்பட்டது. அங்கே ஜேபிஆர் நின்று கொண்டிருந்தார். உடனே சங்கர் ராவ், என்ன சார், தலைவர் நெகட்டிவ் ரோலை எல்லாம் வாங்கி கொண்டு வர சொல்லி விட்டாரா என்று கேட்டார். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க என்று ஜேபிஆர் கேட்டுள்ளார். இத்தனை வருடமாக அவர் கூட இருந்திருக்கிறேனே, இது கூட தெரியாதா சார்? பாலு மகேந்திரா தோளில் கை போட்டதும் நான் படம் எடுத்ததை மக்கள் திலகம் பார்த்து விட்டார். நிச்சயம் பிலிம் ரோலை வாங்கிக் கொள்வார் என்று தெரியும் என சொல்லிவிட்டு அனைத்து பிலிம் ரோல்களையும் ஜேபிஆரிடம் கொடுத்தார் சங்கர். அதை வாங்கி கொண்டதும் தலைவர் கொடுக்க சொன்னார் என்று ஒரு கவரை சங்கரிடம் கொடுத்துள்ளார் ஜேபிஆர். அந்த கவரை பிரித்து பார்த்தால் அதில் 1000 ரூபாய் இருந்தது. அது சங்கரின் உழைப்புக்கான சன்மானம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர். அதே சமயம் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே திமுகவில் சேர்ந்து அரசியல் பயிற்சியும் பெற்றவர். ஆனால் அவர் முதலமைச்சராகி தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பித்த போது அவருக்கு அரசியல் அனுபவம் பத்தாது, அவரால் அரசியல் முடிவுகளை அவ்வளவு எளிதாக எடுக்க முடியாது, அவருக்கு திறமை போதாது என எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அப்படி எல்லா முடிவுகளையும் திறமையாக அவர் கையாண்டதால் தான் 10 வருட காலம் அவர் அசைக்க முடியாத சக்தியாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பு வகித்து முதலமைச்சராகவே மறைந்தார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கையாண்ட விதம் குறித்து பார்த்தால் சாணக்கியர், சந்திரகுப்தருக்கு மட்டுமல்ல எம்ஜிஆருக்கும் அரசியல் கற்று தந்திருப்பாரோ என்று நினைக்கும் விதமாகத்தான் இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதவியில் இருந்த காலத்தில் தமிழீழ பிரச்சனை இலங்கையில் பெரிய அளவில் போய்கொண்டிருந்தது. எம்ஜிஆர் எப்போதுமே ஈழப் பிரச்சனையில் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தவர். அங்கே போராட்டக்காரர்களுக்கு, அதில் நியாயமானவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழகத்திலிருந்து செய்து கொடுத்தவர் எம்ஜிஆர். அந்த சமயத்தில் போராட்ட குழுக்கள் பலவாக பிரிந்து கிடந்தன. அதில் சிலர் அரசியல் ஆதாயத்திற்காகவும் வேறு சில விஷயங்களுக்காகவும் தவறான தமிழக தலைவர்களுடன் தொடர்பு வைத்திருந்தனர். ஆனால் எம்ஜிஆர் சரியான நபரை தேர்வு செய்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார். இந்த சமயத்தில் இலங்கையில் திடீரென போராட்டம் தீவிரமடைந்தது.
எப்போதுமே தமிழ் ஈழம் வேண்டும் என்றும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து வந்தவர் தமிழ் தேசிய தலைவரான பழ நெடுமாறன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் தான் மட்டுமே இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவானவர், தான் மட்டுமே அவர்களுக்கு முக்கியமானவர் என்று நினைத்து கொண்டு சில விஷயங்களை பேசுவார். சில நேரங்களில் தேவையில்லாத செயல்களில் இறங்கி அரசுக்கு தலைவலியையும் கொடுப்பார். அப்படி ஒரு முறை இலங்கையில் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் நான் அங்கே நேரில் செல்லப் போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிட்டார். இத்தனைக்கும் விமானம் மூலமாக அல்ல, அனுமதியின்றி கடல் வழியாக படகு மூலம் செல்வதாக அவர் அறிவித்ததும் தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இங்கே இருந்த தமிழ் ஈழ ஆதரவாளர்கள் அவர் எப்போது செல்லப் போகிறார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். சரியாக அவர் தான் கிளம்புவதற்கான நாளும் வந்தது. அவர் இப்படி பகிரங்கமாக அறிவித்தாலும் கூட அவர் மீது உள்ள மரியாதையால் எம்ஜிஆர் இது குறித்து எதிராக பேசவில்லை. நெடுமாறன் சென்னையிலிருந்து மதுரை சென்று அங்கிருந்து ராமேஸ்வரம் சென்றார். மதுரையில் இறங்கும்போது எம்ஜிஆர் அரசு தன்னை கைது செய்யும் என எதிர்பார்த்தார். ஆனால் நடக்கவில்லை. ராமேஸ்வரம் சென்றபோதும் அங்கிருந்து போலீசார் எம்ஜிஆருக்கு தகவல் அளித்தனர். ஆனால் நெடுமாறனை தடுக்க வேண்டாம், கைது செய்ய வேண்டாம், அப்படியே விட்டுவிடுங்கள் என்று எம்ஜிஆர் கூறிவிட்டார். அங்கிருந்த ஒரு தனி படகில் நெடுமாறன் ஏறிக்கொள்ள படகும் கிளம்பிவிட்டது. அப்போது கூட எம்ஜிஆர் போலீசாரிடம் அவர் எதுவும் செய்யாதீர்கள், அவர் போக்கில் விட்டுவிடுங்கள் என கூறிவிட்டார். ஆனால் இப்படி மதுரை, ராமேஸ்வரம் என எங்கேயும் தன்னை தடுத்து நிறுத்தி கைது செய்யாமல் தடையின்றி செல்ல எம்ஜிஆர் அனுமதிப்பதற்கு காரணம் என்ன என்று தெரியாமல் நெடுமாறன் குழம்பினாலும் தனது பயணத்தை தொடர்ந்தார். கிட்டத்தட்ட அவர் இந்திய இலங்கை கடல் எல்லையை நெருங்கிய சமயத்தில் எதிர்பாராத விதமாக அங்கே தமிழக ரோந்து படை வந்தது. அப்போது அந்த படையிலிருந்த நெடுமாறன் படகிற்கு தாவிய சில காவலர்கள் அவரிடம் எம்ஜிஆர் கொடுக்க சொன்னதாக சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்தனர். அதை பிரித்து பார்த்த நெடுமாறன் அதிர்ந்து போனார். அந்த கடிதம் எம்ஜிஆர் பழ நெடுமாறனுக்கு எழுதியதல்ல, எம்ஜிஆருக்கு இலங்கையை சேர்ந்த அப்போதைய மூத்த தலைவர் ஒருவர் எழுதியது. அவர் அப்போது பழ நெடுமாறன் உள்ளிட்ட இங்கிருக்கும் தலைவர்கள் அனைவரும் மதிக்கும் ஒரு தலைவராக இலங்கையில் இருந்தவர். அந்த கடிதத்தில் பழ நெடுமாறன் இலங்கை வர தேவையில்லை, இந்த சமயத்தில் அவர் இப்படி வந்தால் இங்கே இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும், அவரை இங்கே வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அதிர்ந்து போனார் பழ நெடுமாறன். உடனே வயர்லெஸ் மூலமாக எம்ஜிஆருடன் தொடர்பு கொண்டு நெடுமாறனை பேச வைத்தார்கள் காவலர்கள். அப்போது நெடுமாறனிடம் பேசிய எம்ஜிஆர் இலங்கைக்கு செல்வதை நிறுத்திவிட்டு பேசாமல் ராமேஸ்வரம் திரும்பி வாருங்கள் என்று கூறினார். ஆனால் பழ நெடுமாறனுக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறியது. இலங்கைக்கு செல்வதில் இனி அர்த்தமில்லை என்றாலும் எம்ஜிஆர் சொன்னபடி மீண்டும் திரும்பி வருவதற்கு அவரது ஈகோ தடுத்தது. ஆனாலும் கௌரவமாக தமிழகத்தில் வந்து தனது பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக என்னால் நானாக திரும்பி வர முடியாது, வேண்டுமானால் என்னை அரெஸ்ட் பண்ணி அழைத்து வாருங்கள், என்னை அரெஸ்ட் பண்ணியதாக செய்திகளை அறிவியுங்கள் என்று கூறினார். உடனே எம்ஜிஆர் சரி அப்படியே ஆகட்டும் என்று கூறி வந்திருந்த காவலர்களிடம் சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். அதன்படி படகு ராமேஸ்வரம் திரும்பி வந்தது. ஆனால் எம்ஜிஆர் ஏற்கனவே காவலர்களுக்கு உத்தரவிட்டபடி நெடுமாறனை கைது செய்யவில்லை. அவர் கைது செய்யப்பட்டார் என்கிற தகவலை செய்தி ஊடகங்களில் வெளியிடவும் இல்லை. ராமேஸ்வரத்திற்கு அவரை அழைத்து வந்த காவலர்கள் அங்கே அவரை கரையில் இறக்கிவிட்டு எதுவும் செய்யாமல் தங்கள் வேலையை பார்த்து கிளம்பினார்கள். இதை கண்டு அதிர்ந்து போன நெடுமாறன் காவலர்களிடம் என்னை கைது செய்யுங்கள், ஏன் விட்டுவிட்டீர்கள், கைது செய்யுங்கள் என்று திரும்ப திரும்ப கெஞ்சி பார்த்தார். ஆனால் இது எம்ஜிஆர் உத்தரவு, நாங்கள் மீற முடியாது என கூறிவிட்டு காவலர்கள் அவரை கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டனர். இதன் மூலம் பெரிய அளவில் விளம்பரம் தேடிக்கொள்ள நினைத்த அல்லது தற்போது போய்கொண்டிருக்கும் பிரச்சனையில் தேவையில்லாமல் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல ஒரு செயலை செய்ய முயன்ற பழ நெடுமாறனின் ஈகோவுக்கும் பப்ளிசிட்டி ஆசைக்கும் சமயோசிதமாக முற்றுப்புள்ளி வைத்தார் எம்ஜிஆர்.